பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது, இந்த மாரி டசில்ஸ் இருந்ததுன்னா, அது டிஸ்டர்பன்ஸா சில பேருக்கு இருக்கும். ஸோ, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். எனக்கு நம்ம எப்படி ஒரு சாரி ப்ரீ ப்ளீட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாரி எடுத்துக்கலாம். ஸோ, அவங்களோட மெஷர்மென்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் கிளிப் எடுத்துக்கலாம் அண்ட் டேப் எடுத்துக்கலாம். ஸோ, மெஷர்மென்ட்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல்லு லெங்த், இந்த இன்ச் டேப்ப வந்து டவுன்வர்ட்ஸ் பிடிச்சுக்கோங்க. கஸ்டமரோட ஷோல்டர்ல போட்டு, அவங்களுக்கு பல்லு லெங்த் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துட்டு, அந்த லெங்த் பேஸ் பண்ணி நீங்க அந்த ஷோல்டர் நம்பர நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு அவங்களோட ப்ரெட் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. இப்போ எபெக்ஸ் டூ எபெக்ஸ் ப்ரெட்டா? இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுமா? கவர் அப் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அத பேஸ் பண்ணி நீங்க வந்து அந்த மெஷர்மென்ட் எடுத்துக்கணும். ஸோ அது கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, ஏபெக்ஸ் லைனுக்கு நேரா எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க ஷோல்டர் டூ ஏபெக்ஸ். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, ஸோ எந்த லெங்த்லேருந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த மெஷர்மென்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இது மேஜர் மெஷர்மென்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல ட்ரேப் பண்றாங்க, அத வச்சு அவங்களோட ஹிப் ஆர் வேஸ்ட் மெஷர்மென்ட். இப்போ வேஸ்ட்ல கட்டுறவங்களா இருந்தா வேஸ்ட்டோட சர்கம்ஃபரன்ஸ். ஹிப்ல கட்டுறவங்களா இருந்தா ஹிப்போட சர்கம்ஃபரன்ஸ். ஸோ அந்த சர்கம்ஃபரன்ஸோட மெஷர்மென்ட் வேணும். ஸோ இந்த மெஷர்மென்ட்ட வச்சு தான் நம்ம ஒரு சாரிய ப்ரீ ப்ளீட் பண்ண போறோம். இப்போ நம்ம சாரிக்கு போகலாம். உங்களுக்கு ஸோ இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் உங்களுக்கு காமிக்க. ஸோ தட்ஸ் சேஃப்டி பின்ஸ். ஸோ சேஃப்டி பின்ஸ் தேவை. நான் பார்டர் கலருக்கு ஏத்த மாரி சேஃப்டி பின்ஸ் சூஸ் பண்ணுவேன். சில டைம் சில்வர் பார்டர் இருந்ததுன்னா சில்வர் கலரும், காப்பர் பார்டர் இருந்துச்சுன்னா காப்பர் கலரும், கோல்டு இருந்ததுன்னா கோல்ட் கலரும் சூஸ் பண்றது வழக்கம். ஸோ அது நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாரி எடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ சாரி ஓப்பன் பண்றோம். இந்த சாரியில நம்ம ப்ளீட்ஸ் பண்ண போறோம். இது சாரியோட முந்தானை போர்ஷன் அண்ட் ஆல்சோ நம்ம பல்லுன்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம இப்போ ஷோல்டர் மார்க் பண்றோம். நம்மளோட மார்க்கிங் டேப் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க பல்லு லெங்த் வந்து 46 சொல்லியிருக்காங்க. நம்ம 46 எடுத்துக்கலாம். ஸோ 46 எடுக்கும்போது கரெக்ட்டா இவ்வளோ வருது. பட் ஆக்சுவலி நம்ம இதில ஒரு ஹேக் பண்ண போறோம். என்ன அப்டின்னா, அந்த லெங்த்ல ஒரு மேனிபுலேஷன் பண்ண போறோம். பிகாஸ் நமக்கு பல்லு லெங்த் வந்து ஜாஸ்தி ஆக ஆக சென்டர் ப்ளீட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ நமக்கு சென்டர் ப்ளீட்ஸ் கம்மியாயிடுச்சு அப்டின்னா, நமக்கு ஃப்ரண்டோட லுக் வந்து போக சான்சஸ் இருக்கிறதுனால, ஸோ நம்ம பல்லு லெங்த்ல ஒரு சின்ன மேனிபுலேஷன் அவங்க கேட்டது 46. ஸோ 46 கரெக்ட்டா இதில முடியுது இல்லையா? ஸோ நம்ம அத கொஞ்சம் கூட நீளமாக்க போறோம். ஏன்னா கீழ டசில்ஸ் இருக்கு. நம்ம டசில்ஸோட லெங்த்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் விட்டு பிடிச்சீங்கன்னா, யாஹ்! இப்ப நான் டசில்ஸ் லெங்த்துக்கு டேப் பிடிச்சிருக்கேன். டசில்ஸ் லெங்த் வச்சு பார்த்தீங்கன்னா, 46 வந்து ஒரு 1 1/2 இன்ச் கரெக்ட்டா மேல கிடைக்குது. ஸோ அதுவுமே பெஸ்ட் தான் நமக்கு. ஸோ அங்க பின் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ. நம்ம இந்த போர்ஷன் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸோ உங்க பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது, இந்த மாரி டசில்ஸ் இருந்ததுன்னா, அது டிஸ்டர்பன்ஸா சில பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ நீங்க இந்த பல்லு ப்ளீட்ஸ ஸ்ட்ரைட்டா இந்த லைனுக்கு நேரா நீங்க மடக்கிக்கலாம். ஸோ இந்த மாரி. ஸோ மடக்குனதுக்கு அப்புறம் உங்களோட ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எடுத்த ப்ளீட்ஸ ஒன் பை ஒன் அரேஞ்ச் பண்றோம். அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பின் பண்றோம்.